கைஸ் வெல்கம் பேக் டு மை கேமிங். இன்றைக்கி வந்து நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னா ஐஸுன்ற இந்த கேம்ஸ் தான் விளையாட போகிறோம். அந்த குடல் வாய்மாரி ஒரு இது இருக்குல்ல, அதை வச்சு தான் கேம் விளையாட போகிறோம். சட்டுன்னு பேசாமல் நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிக்கிற பழக்கமே நம்மளுக்கு கிடையாது. அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே உள்ளே போயிடுவோம். இல்லை அதுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. நான் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு ரூமில் தான் இறக்கி விட்ருக்கானுங்க. இதுக்குள்ளே நம்ம காசு முட்டையெல்லாம் இருக்குது, எடுக்க சொல்கிறானுங்க. இது வந்து 20 சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த காசு முட்டை 20 சேர்த்தா வந்து நம்ம வெளியே போயிடலான்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் 20 கொடுத்துருக்குறானுங்க, எத்தனான்னு தெரியலை. ஓகே பார்க்கலாம். இங்கே இந்த ட்ராவலெல்லாம் எதுலேயுமே இல்லை எதுவுமே. இங்கே ஒன்று இருக்குது, அந்த ஒளிர்றதுல அந்த மாதிரி இருக்கிற வந்து இதெல்லாம் ஒளிர்ற அந்த உங்களுக்கே புரியும், நான் சொல்ல சரியாக வரல. வாங்க அடுத்து இங்கே உள்ளே போனால் இங்கே ஒரு ரூம் கிடக்கு. இங்கே ஒரு ரூம் இருக்குது. வெளியே போகிறது இன்னும் இத்தனை ரோடு இருக்குது. இவருங்க இந்த ஐஸையும் கலெக்ட் பண்ணணும் போல இருக்குது. இது வந்து எதுக்குன்னு தெரியல. இங்கே நிறைய ரூம்ஸ் இதுக்கு எதுக்குள்ளே போகிறதுன்னு எனக்கு குழப்பமாக இருக்குங்க. இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு போவோம். என்ன இது இன்னும் இது லெவலா அமுக்கி விடுவோம். என்ன இருக்குது இங்கே? ஒன்றுமே இல்லை. எதை கீழே பாருங்க, மூட்டை இருக்குது. இது என்னது? என்னமோ புக்கு மாதிரி ஸ்டோர் ஆகுது. அது அமுக்குனா இது என்ன வழி? இது ஒரு ரூம் இருக்குங்க. இது என்ன ரூமு? ஓ அந்த பக்கமா? இங்கே ஒரு ஐஸ் இருக்குங்க. இந்த ஐஸ் எடுத்துக்கலாம். அடுத்து உள்ளே போனோன்னா ரன்னு கேட்குது. அது வந்துட்டு போல இருக்கு அந்த பேய். வாங்க 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 போயிடலாம். எங்கே ஒன்றுத்தையும் காணோம். ஓடு 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 ஓடு. ஓகே கைஸ், ரூமுக்குள்ளே வராதுன்னு நினைக்கிறேன். வந்துடப்போகுது. ஐயோ வந்துருச்சுன்னா அவ்வளோதான், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். ஒளியத்துக்கு ஒரு இடமும் இல்லை. வாய்ஸ் கொஞ்சம் டல்லாகவே இருக்கும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிச்சு, தொண்டையில் பிடிச்சிக்கிச்சு. அதான் அப்படி ஆயிடுச்சு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு இடத்துல எதுவும் மேப் மாதிரி இருக்குது, அமுக்கி பார்த்தா அந்த மாதிரி வருது. ஒரு இடத்துல கூட இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட ஹர்ட் ஆகிற மாதிரி பண்ணவே பண்ணாது. கவலைப்படாதீங்க. கொஞ்சம் ஆக்டிவாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பேசுகிறேன். அந்த போயிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ வெளியே போகலாம். இப்போ எந்த ரூமுக்குள்ளே போகிறதுன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. இந்த ரூமுக்குள்ளே போகலாம். இது ரொம்ப அலங்கோலமாக கிடக்குற ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி இருக்குது. வருங்க கைஸ், இங்கே ஒரு ஐஸ் இருக்குது. அந்த ஒளிருது அந்த சத்தம். அந்த எப்படி சொல்கிறது, லைட் எரியுது. அப்பா லைட் எரியுது. வேறு எங்கேயும் எதுவும் இல்லை கைஸ். எங்ககிட்டயே இந்த இதெல்லாம் காட்டுறேன் கைஸ். இங்கே பாருங்கள், ஒயின் இருக்குது. ஏன் பண்ண வேலையை தெரில. ஃபுல் பாட்டில் இங்கே வச்சுட்டு போயிருக்கானுங்க. ஃப்ரிட்ஜை வச்சே திறக்க முடியுமா? இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் நம்ம இதுக்குள்ளே பூந்தெல்லாம் போகிறோம். ஓகே இப்போ வந்து நம்ம அந்த இடத்த தான் நல்லா பெருசாக இருக்கிறதுனால இந்த வீடு வேறு எவ்வளோ பெருசுன்னு தெரியல இந்த வீடு. வாங்க, ஏதோ ஒரு ஐஸ் இருக்குது, எடுத்துக்கலாம். மொத்தம் 4 ஐஸ் கலெக்ட் பண்ணிட்டோம் நம்ம இப்போது. இது பாருங்க வெள்ளை கலரில். இதுதான் எக்ஸிட்டா? ஓ சூப்பராக இருக்குது கைஸ். இது எதுக்கு ஒரு ரூம் இருக்குது. இங்கே ஐஸ் இருக்குது பாருங்கள் மேலே. ஐஸு கலெக்டிங். வேறு என்ன இதான்? இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. வேறு இங்கே டிவி இருக்குது பாருங்கள். நிஞ்சா ஆட்டோரி ஓடுமா, பீம் ஓடுமா, சொட்டா பீம் ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க நிறைய இருக்குது கைஸ். இங்கே பாருங்க லைட்லாம் விட்டு எரியுது. என்ன இங்கே பாருங்க கைஸ், சின்சான் ஓடுது. சின்சிட்டி பையன் அது ஒரு பாட்டு வருமே. ஓகே இப்போ வந்து நம்ம வெளியே போயிடலாம். எக்ஸிட் தான். இதுக்குள்ளே எப்படியா வெளியே போகணும். இதெல்லாம் கலெக்ட் பண்ணால் போயிடணும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு மேலே போய்டுவோம். இங்கே பாருங்க மாடிலாம் இருக்குது கைஸ். வெளில இங்கே ஒரு லாக்கர் இருக்குது. இங்கே பாருங்க பழைய காலத்து ஒரு பிரிட்டிஷ் ஃபோட்டோ இருக்குது. இதில் என்ன அதுக்கு அர்த்தம்னு தெரியல. இப்படியே நேராக போனால் இங்கே பாருங்க ஒரு பிளாக் பண்ண மர்ம ரூம். செம்மையாக இருக்குது கைஸ். இந்த ரூம்லாம் நிறைய கிடைக்கும் போல இருக்குது. ஸ்கர்ட்டு இது பாருங்க. கண்ணு 6 கண்ணோடு இதுவரை கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே இப்போ இந்த ட்ராவை திறந்து ட்ராவில் காசு முட்டை 2 இருக்குது. இப்போ நம்ம வந்து 6 இது கலெக்ட் பண்ணிட்டோம். ரெண்டு கேட்குது கைஸ். இங்கே தான் இருக்குது கைஸ். ஐயோ கைஸ், அதுக்கு பாருங்கள் குடல்லாம் வெளில தெரியுது. அன்ஈஸியாக இருக்குது. ப்ளே அகெயின் மினிமம். சரி நம்ம திருப்பியும் போட்டு பார்ப்போம் கேமை. இன்ஸ்கிரிப்ஷன்லாம் ஆக முடியுமாப்பா. திருப்பி இதில் எப்படியாவது நம்ம ஜெயிச்சா ஆகணும் இன்றைக்கி. அதே போல் ரூமு காய்ஸ் வரங்க. அதே மாதிரி ட்ராவலாக இருக்குது இதுக்குள்ளே. அதே மாதிரி தான் போல் இருக்குது காய்ஸ். அப்போ இங்கே 2 இருக்கணும்ல. 2 இருக்குது காய்ஸ். அதே தான் நம்மளுக்கு ஈஸியாக கலெக்ட் பண்ணிடலாம் போல இருக்குது. ஐஸ் தான் அவ்வளோ கலெக்ட் பண்ணோம். இங்கே என்னமோ இருக்குது, அமுத்தனா வந்துருச்சு. இந்த ஒரு ட்ராவ் இங்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஓகே நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வெளில போயிடலாம். இது பாருங்க ஐஸ் ஒரு ஐஸ் கிடச்சிருக்கு. இது என்னமோ ஒரு புது ரூமாக இருந்துச்சுன்னு. டைனிங் ஹால். அது சேர்லாம் அங்கங்கே கிடக்கு. அங்கே ஒரு பியானோ வாசிச்சிட போகுது. ஒன்றும் இல்லை.
வாய்ஸ்ட்டாக வந்துருமா, சத்தம் கேட்குமா, இல்லை கிராணி கிழவி மாதிரி கேட்காம இருக்குமா? கேட்டுரும். கிராணி கிழவி தான் கேட்கும். அந்த மொட்டை கிழவனுக்கு தான் கேட்கவே கேட்காது. நம்ம அடுத்து வந்து கிராணி கேமில் வந்து இதிலே லெவல்ஸ்லாம் இருக்குது. இது ஃபஸ்ட் லெவல் மட்டும்தான். இதில் நிறைய லெவல்ஸ் இருக்குது. அடுத்து கிராணி வேறு நம்ம ஒரு இது முடிக்கலான் இருக்கோம். கிராணியில் என்ன பண்ணலாம், எந்த இது எத்தனாவது ஃபஸ்ட்டாக கிராணி 1ஆ 2ஆ அதெல்லாம் சொல்லிடுங்க. எல்லாத்தையும் கமெண்டில் பண்ணிடுங்க. என்னென்ன பண்ணணுமோ நான் ஹார்டாக எல்லாத்தையும் பண்ணிடுறேன். இதோ ஒன்று இருக்குது ஒயின் பைட் பக்கத்தில். ஓகே கைஸ், இது உள்ள ஒன்று இருக்குமே கைஸ். எந்த காசு முட்டைங்க அதான் என் கொண்டாலும் வரமாட்டேங்குது புக்கு ஸ்டோரு, என்னான்னு தெரில. ஓகே வாங்க, அப்போ இங்கே அந்த பக்கம் தான் போகணும். எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. இல்லை இப்போது அங்கே போய்ட்டு நான் ஏதோ வந்துருச்சு, எனக்கு பயமாக இருக்குது கைஸ். இந்த ரூமுக்குள்ளே போனால் ஒன்றும் செய்ய போல் இருக்குது. அந்த மாதிரி பாயெல்லாம் தொங்க விட்ருக்குறானுங்க, அந்த காலத்தில் டிசைன் போல் இருக்குது. இது ரொம்ப பழைய வீடு மாதிரி இருக்குது. கொஞ்சம் சைனீஸ் டிசைன்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த போர்ட்லலாம். இங்கே என்ன இப்போ ஒரு டிவி ஓடுமா? இதுக்குள்ளே போனாட்டி இல்லை இப்போ இருக்குது. இங்கே சேர்ந்துருக்கு கைஸ். ஓகே இப்போ எங்கேயா லைட்லாம் ஃபிட்டிங் பண்ணல, டிவிலாம் எரியல. டிவி இது தெரியுது. சுட்டிப்பை என்னானே எங்கே இப்போ கூட அந்த பாட்டு வரல. ஓகே எங்கே இப்போ போகுமா வேணாமா, போகுமா வேணாமா, போகுமா வேணாமா, போவோம். ஐயோ பயமாக இருக்குது கைஸ். போக வேண்டியதான். எங்கே மேலே போகலாம். மேலே தான் போனாட்டி அடிச்சிருச்சு. அது வந்து கடிச்சிருச்சு நம்மளை. சொரி நாய் நம்மளை வந்து கடிச்சிருச்சு கைஸ். அதுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும். SS2Kவே கடிக்கிற அளவுக்கு எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கும் அது. கக்கூஸ் பாத்ரூம் கைஸ். அது கூட ஐய பாத்ரூம்குள்ளே போய் மூட்டை கொட்டி போட்டிருக்காங்க கைஸ். ஓகே பாத்ரூம்குள்ளெலாம் போட்டிருக்கிறாங்க கேம் கிரியேட்டர் கைஸ். அந்த ஐயா அமுக்குனா அந்த பேயோட விஷயம்ல எல்லாம் தெரியுது கைஸ். அது இப்போ கீழே தான் இருக்குது. நம்ம தைரியமாக இப்போ போகலாம். அந்த பேயோட விஷயம்ல நான் அந்த தகீஸ் அது யூடியூப் சேனல் பேர் கூட தெரில, சுவிட்சை போட்டால் ஏதோ சுற்றுது புகஞ்சிச்சு கைஸ். தகீஸ் அந்த யூடியூப் சேனலில் ஒரு வாட்டி முன்னாடியே போய் பார்த்துருக்கேன். சின்ன பிள்ளை தான், ஒரு 1 இயர்ஸ் 2 இயர்ஸ் முன்னாடி கைஸ். மேலே தான் வருது. நம்ம இன்னும் இங்கே கொஞ்சம் நாள் இந்த கக்கூஸ்லேயே கிடக்க வேண்டியதான். நாற்றத்தில் வாஷிங் மிஷின்லாம் இங்கேயே வச்சுருக்கானுங்க. இது வேறு விட்டு எரியுது புகை. இது ஆஃப் பண்ணும், ஆஃப்லாம் ஆக மாட்டேங்க கைஸ். நம்ம ஏதாச்சும் பண்ணுறோம், அது வந்துச்சு. ஓகே இப்போ வந்து நம்ம இன்னொரு டிவிஷன் போட்டு பார்ப்போம். டவல்லாம் கிடக்கு, இது என்னமோ ஒன்று கிடக்கு. வேறு எதுவும் இல்லை, வேறு எங்கேயுமே எதுவுமே இதை ஓப்பன் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. நமக்கு இந்த கேமில் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த டோர் கிட்ட போனாலே அதை ஓப்பன் ஆகிடுது. ஷேர் உள்ளே வாங்கோ அப்படின்ற மாதிரி. ஓகே நம்ம மைன்கிராஃப்ட் 2 அடுத்த 10 days போடணும். அதுக்கு வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக மேக் ஆகிட்டு இருக்கு, ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அடுத்த ரூமுக்கு வந்தாச்சு. அந்த வீடியோ வந்துட்டு கூடிய விரைவில் வரும் என்பதை உறுதியளிக்கிறேன். 2 நாளைக்கு ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா எடுத்துருக்கிறேன். அந்த 2 நாளைக்காக இப்போ எத்தனை செத்துருக்கோம், 14 செத்துருக்கோன்னு நினைக்கிறேன். இது சரியாக கூட கண்டு தெரில. 11 அது என்னமோ தெரில. அந்த 2 நாளைக்கு ஒரு வாட்டி வீடியோ போடணும். இது வந்து இன்றைக்கான வீடியோ. இது திறக்க முடியல, அலமேல ஒளிஞ்சிக்கலான்னு பார்த்தா கூட அதுவும் முடியாது போல இருக்குது. இது ஒரு என்ன இடம், இது இந்த இடம் பேர் வெளிநாடுலாம் இருக்கும். அந்த சீடிலாம் போட்டு ஆடுவானுங்களே, கெஸ்ட் ரூம்னு நினைக்கிறேன். இன்னும் அவங்க பாருங்கள் குடிச்சிட்டுலாம் போட்டு வச்சுருக்காருங்க வாயினா. சீ இந்த ரூம் ஒன்று இருக்குது. இது வந்து வெளில போகிறது என்னமோ ஒரு பாட் மாதிரி என்னமோ கிடைக்கிது, என்னான்னு தெரியல. இது 12 காசு மூட்டை எடுத்துருக்குறோம். நம்மளுக்கு 8 தேவை. இந்த பாருங்க அந்த ஃபோட்டோலாம் இருக்குது. பிஜிக். அந்த புக்கில் செய்கிறது காய்ச்சி. இந்த புக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியல. அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஆணி வரைக்கே வரோம். கீழே தான் இருக்குது. இந்த வால் கிளாக்லாம் கீழே தானே இருக்கும். நம்ம ஸ்பானான பிளேஸு அந்த இடத்துக்கிட்ட இருக்குது காய்ஸ். இப்போ நம்ம கொஞ்சம் நிம்மதியாகவே சுற்றலாம். கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக சுற்றலாம். இதுதான் படிக்கட்டு. இந்த சைடு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இது போன வாட்டி இந்த இதில் வந்திருந்தோம். இதுவும் அதே ஃபோட்டோ. இந்த சைடில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தல. இங்கே தான் இதுக்கிட்ட தான் எங்கேயோ நான் அது இங்கே தான் மர்டர் பண்ணிச்சு. இங்கே தான் கடிச்சிச்சு என்னை. கடிச்சிருச்சு காய்ஸ், கடிச்சிருச்சு. நான் என்ன பண்ணுறது. இங்கே ஒரு ஐஸ் இருக்குது காய்ஸ். ஐ 3 வச்சுருக்குறோம். இது ஓப்பன் பண்ண முடியாது. அதெல்லாம் டிசைன் நினைக்கிறேன் காய்ஸ், என்னன்னே தெரில. ஓகே இன்னும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க வேண்டியது ஒரு எத்தனை நிமிஷம், இது ஒரு 5 செகண்ட் போணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம்லாம் வந்து அந்த தகீஸ் அக்கா வரவே இல்லை. இன்னும் ஒரு 10 minutes தான் கைஸ். அந்த அக்கா வரவே இல்லை. ஏதோ ஃபாதரியார் கும்பிட்ற இடம் மாதிரி இருக்குது. ஆனால் பேய் வீட்டில் போய் இதை வச்சுட்டு காய்ஸ்
இதை பாருங்க மைன்கிராஃப்டோட விஷுவல் மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது கைஸ். தீர்த்து பார்த்தாலாம் இவர் ஒரு ரூமை அடைச்சி வச்சுருக்காங்க, இதுக்குள்ளே தான் அந்த பேயோட அக்கா இருக்குமா. எனி டோரு அன்லாக் த டூல் வேணுமா? இந்த மேலே ஒரு டூல் இருக்குது பாருங்கள், திருக்குப்படி திருக்குறது, அதை அமுக்கி பார்ப்போமா. இந்த மேலே அந்த இது வந்து இந்த கேமில் யூஸ் பண்ணுறது பிறகு அந்த டூலுக்கு நம்ம எங்கே போகிறதுப்போ, டூல் எந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு கூட தெரியல. ஓகே, இந்த இதுக்கு போமா. இந்த ஒரு நடுவில் ஒரு மெழுகுவத்தி மட்டும் கமலாவில் மாதிரி இங்கே வரும் கைஸ். இங்கே ஒரு ஐஸ் இருக்குது, கமலாவில் வர மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. இது இன்னும் கீழே தான் கைஸ் சுற்றிட்டுருக்கு. நம்ம தைரியமாக சுற்றலாம், இங்கெல்லாம் மேலே தான் நம்ம ஆட்சி தான், நம்ம இடம் தான், நம்ம தான், அதுமாதிரி சுற்றலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், அதை நீங்களே கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். என்னென்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் நல்லாவே வீடியோலாம் போடுறான், இதோட 99 வீடியோ போட்டான். ஆனால் 15 சப்ஸ்கிரைபர்ஸ் தான், 99 வீடியோ போட்டான். 99th வீடியோ நீங்கள் நான் எவ்வளோ தான் போடுறேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, வியூஸ் கூட ஏற மாட்டேங்குது, லைக் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி, இதுக்கு மேலே நீங்கள் எப்போ நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அப்போ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து நான் உங்களுக்கு கண்டிஷன்லாம் போடல கைஸ், என்னை எதுவும் இழுத்து விட்டு போயிடாங்கப்பா. நீங்கள் கொஞ்சம் பார்த்து, அங்கே பேர் கூட நான் சொல்லிடுறேன், 2K ரபி vlogger, 2K RABI ரபி VLOGER. அதான் கைஸ் இது ஐடியோட பேர். யூடியூப் தான்ப்பா, இன்ஸ்டாவில் தான், வேறு எதுவும் இல்லைப்பா. யூடியூப்பில் போய்ட்டு அவனுக்கு கொஞ்சம் நீங்கள் வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள், அது போதும் கைஸ். ரன் வந்துட்டு கைஸ், இது நமக்குன்னா ஃபாஸ்ட்டாக போகுது கைஸ், 1 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும் போல இருக்குது, செம ஃபாஸ்ட்டாக போகுது. இந்த சைடில் இருக்குல்ல அது அப்படின்னா கொஞ்சம் போய் பாருங்கள் நீங்கள் வீடியோஸ்லாம். காப்பிரைட் உள்ள வரைக்கும் வச்சுக்கோங்க, நீங்களே புரிஞ்சுக்கோங்க, நல்லாயிருக்கும் பாருங்கள். அதே மாதிரி நம்மளுடைய இன்னும் 2 யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. அதில் ஒரு தான் வந்து டாப் 10 SS2K, அதையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல். இங்கே பாருங்க கைஸ் வருது, அது குடலெல்லாம் அப்படியே பெறலுது, இந்த இதில் இந்த தரையில் பெறலுது வருது, அந்த முடியெல்லாம் வச்சுக்கிட்டு பைத்திய மாதிரி. நம்மளுடைய டாப் 10 SS2K அந்த சேனலில் இப்போ வீடியோ அவ்வளோ போடுறதே கிடையாது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டது. நம்மளதிலே பேச தான் போகிறோம். ஆனால் என்னோடய மெயின் யூடியூப் சேனல் 646 இப்போது சப்ஸ்கிரைபர்ஸ். சிவசுப்ரமணியம் 2K கிட்ஸ், ஸ்பெல்லிங் வேணாலும் சொல்கிறேன், SIVASUBRA. இதோ வந்துச்சு எங்கன்னு தெரியல, மேலேயா கீழேயா? காசு கீழே தான், கொஞ்சம் முன்னாடியே டிடெக்ட் பண்ணுது. நம்ம ஸ்லோவாக வேறு போகுது, ஃபன்னுன்னு வச்சுக்கலாம், ஃபாஸ்ட்டாக அப்படியே சல்லு புல்லுன்னு போகலாம். வாங்க சல்லு புல்லுன்னு முடிச்சிடலாம், சல்லு புல்லுன்னு. இந்த இடத்துல வந்து பார்ப்போம், இங்கே இடத்துல காய்ஸ் அங்கே ஒன்று ஓப்பன் பண்ண மாட்டோம், டூல் இதோ கிடச்சிச்சு பாருங்க காய்ஸ். அங்கே மேலே போய் இப்போ மேலே தான் ஓப்பன் பண்ணணும். இங்கே புக்கில் ஸ்டோர் ஆகுமான்னு பார்த்தேன், இதுலேயும் ஸ்டோர் ஆகலை. ஓகே, அதோட ஸ்பெல்லிங் சொல்லிடுறேன், SIVASUBRAMANIYAM. இதுதான் வந்து ஒரு ஸ்பெல்லிங். அதுக்கப்புறம் ஒரு கேப் போட்டு 2K சிவசுப்ரமணியம் 2K, அதுக்கப்புறம் ஒரு கேப் போட்டு KIDS சிவசுப்ரமணியம் 2K கிட்ஸ். அது மட்டும் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. இந்த டாப் 10 நான் சொன்ன யூடியூப் சேனல்ஸை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அங்கே சப்ஸ்கிரைப், நீங்கள் வேணால் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. அந்த வீடியோஸை ஃபுல்லாக போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு. நான் ரபி என்னோடய ஃப்ரெண்டோட இதையும் சொல்கிறேன், என்னோடய மற்ற 2 யூடியூப் சேனல்ஸையும் சொல்கிறேன், அதை நீங்கள் பாருங்கள் போய். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம இங்கே ஒரு காசு மூட்டை மொத்தம் இப்போ நம்மகிட்ட எத்தனை இருக்குது, 17. இதில் சரியாக தெரிய மாட்டேங்குது காய்ஸ். இந்த ஒரு கண்ணு மழையாக பொழியுது, 4 இது வச்சுருக்குறோம். இப்போ தோ ஒன்று 18, இன்னும் 2 தான் காய்ஸ். ஒரு சில நம்பர்ஸ் தான் தெரியுது, அங்கங்கே கயிறு கிடக்கு. இன்னும் ஒன்றுடா, அது மட்டும்தான் காய்ஸ். இந்த இதெல்லாம் இப்போ என்னோடய 3 இதையும் பார்த்துருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை பாருங்கள் மேலே காட்டுது, மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்குள்ளே போகலான்னு பார்த்தா அது அத்தனை மூட்டை போயிருக்கு, போக முடியல. நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை போய் இப்போ நல்லா பாருங்கள். நீங்கள் முதல்ல உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அங்கங்கே நிறைய மூட்டை இருக்குது கைஸ். நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இந்த கேமிங்கில் வரோம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கப்பா. இந்த வீடியோக்கே ஒன்றும் லைக்லாம் ரீச்லாம் வரமாட்டேங்குது. இந்த இடம் வந்துட்டு நான் இப்போ எல்லாம் அங்கே சுற்றி எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம கீழே வந்துட்டோம்.
இவ்வளோ நேரம் கடுப்பாக இருந்திருக்கும். இப்போயே பாதி பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இது வரணும் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு மிக பெரிய தேங்க்ஸ். மிகப்பெரிய தேங்க்ஸ். என்னோடய கோடான கோடி நன்றிகள் சொல்லப்போனால். இந்த இடம் இருக்குல்ல, இந்த சரௌண்டிங், இந்த இடத்துல நான் இப்போ நின்றுட்டுருக்கிற இடத்துல அவ்வளோ பல மணி நேரம் இதுலேயே ஒரு 10 நிமிஷம் நின்றுருப்பேன் கைஸ். இப்போ நம்ம வீடியோவே 15 நிமிஷம். ஆனால் இதுலேயே ஒரு 10 நிமிஷம் நின்றுருப்பேன். அந்த 10 நிமிஷத்தையும் இவங்க கட் பண்ணிட்டாங்க. அங்கே நிறைய இதை கட் பண்ணிட்டேன். இப்போ சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய இதை உங்களுக்கு கட் பண்ணி தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையும் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிடக்கூடாது. ஐயா ஸ்கிப் பண்ணிட்டு போய்டும் அப்படின்னு உங்களுக்கு தோணிடக்கூடாதுன்றது ஒரே காரணத்துக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ எஃபெக்ட் போட்டுட்டு நான் செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா எனக்கு அப்படியே அப்ரோச் பாருங்க கைஸ். திருப்பி வந்துருச்சு. இது தொல்லை தாங்க முடியலை. திருப்பி சும்மா ஓடிட்டுருக்க வேண்டியதாக இருக்குது கைஸ். இந்த மாதிரியே எத்தனையோ வாட்டி நான் அதை கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அது இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு 5 வாட்டியாவது நான் இந்த மாதிரியே ரன் வந்து வெளில வந்து திருப்பி இதே ரூமுக்கு தான் வருவேன். ஏன்னா வேறு ரூமுக்குள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்ட்ரிக்காக ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு பயமாக இருக்குது. அதனால் இந்த ரூமுக்குள்ளேயே தான் சுற்றிட்டுருப்பேன். இப்போ அந்த இது எவ்வளோ வேஸ்ட் பண்ணுற மாதிரிங்க. அது இப்போ எங்கேயோ சைடில் போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் பாருங்க இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கேன். தெரியுதா? இந்தமாரி பல இடத்துல 3 ஐஸ் தான் இருக்குது. 3 வாட்டி தான் நம்ம அதை பார்க்க முடியும் எங்கே இருக்குன்னு. நம்ம சீக்கிரம் கிளம்பி போயாகணும். ஆனால் நான் சொன்ன 3 சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம 3 சேனலும் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும்னா நிறைய வீடியோ போடுறேன் காய்ஸ். வந்துருச்சு. அது இதுக்கு ஏதாவது பேர் வைக்கணும் காய்ஸ். சும்மா வந்துடுது டென்ஷன். சாரி கைஸ். இப்போ அதுக்கு தான் அடுத்த பாட்டில் பேர் வச்சுருவோம். மறக்காமல் அடுத்த பாட்டில் வச்சுருவோம். நான் இப்போ மணி எத்தனை தெரியுமா? மணி 9:58. இப்போ நீங்கள் நேற்றுலாம் இன்றைக்கி டேட் என்ன தெரியுமா காய்ஸ்? இன்றைக்கி மண்டே செப்டம்பர் 8. நேற்று யாரெல்லாம் செப்டம்பர் 7 மூன் பார்த்தீங்க ரெட் கலரில் 9:58 11 மணிக்கு நல்லா உச்சமாக தெரியுமா? அதுக்கப்புறம் 1:30 மணி வரலும் இருக்கான்னு சொன்னாங்க. நான் ஒரு 11 மணி 11 மணிக்கு அந்தளவில் செப்டம்பர் பார்க்கல. நீங்கள் ஊர் காரைக்காலில் முக்கால்வாசி தெரிஞ்சு கொஞ்சம் லைட்டாக அந்த மேலே மட்டும் நார்மலாக சூரிய ஒளி தெரியுது. அந்த நேரத்தில் நேர்கோட்டில் நிற்குமா. அதை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் சொல்லலை, எதுவுமே சொல்லலை யாருமே. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூலுக்கு போனால் குளிச்சிட்டியா, காலையில் குளிச்சிட்டியா அப்படின்னு கேட்டானுங்க. நான் ஏன்டா சொல்கிறீங்க, நான் குளிச்சு தான்டா வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அதுக்கு அந்த மாதிரி சாரி கைஸ். இந்த ரன் காமிச்சு ஏன் அடிக்கடி சாரி கேட்குறேன்னா எனக்கு தான் தெரியும். ஓகே, அதை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னானுங்க. நான் சூரிய கிரகணத்தை தானடா பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சூரிய கிரகணத்தையும் பார்க்கலாம், என்னமோ கண்ணாடி போட்டுக்கிட்டு லென்ஸில் போட்டு பார்க்கலாம் அப்படின்லாம் சொன்னானுங்க. அது என்னமோ உண்மையாக பொய்யான்னு உனக்கு நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு உங்களுக்கு மிக பெரிய தேங்க்ஸ். உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு தெரியல. ஏதாவது சேலஞ்ச் பண்ணாலும் சொல்லிடுங்க. நான் எவ்வளோ நேரம் இந்த இடத்த ரூம்லேயே இருக்கேன்னு பாருங்கள். ஆனால் இதையும் 10 நிமிஷம் அவ்வளோ கட் பண்ணியிருக்கேன். இப்போயே இத்தனை நிமிஷம் இருக்கேன். இதில் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் காய்ஸ் ஏறிட்டோம். வந்துருச்சு. இதோட தொல்லையாக இருக்குது கைஸ். திருப்பி அதே இடத்துக்கு போய் முடங்கிக்க வேண்டியதாக இருக்குது. அது இந்தாண்ட வந்தோடனே நான் எங்கள் அக்கா சிஸ்டர் தான் பக்கத்தில் வந்தாங்க. எதுக்கு அது இந்தாண்ட போனோன்னே நீ பாட்டுக்கு போயிடாது, இங்கே தான் சுற்றிட்டுருக்கோம். அவங்களும் தான் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. விளாட்ல பார்த்துட்டு இருந்தாங்க. என் சிஸ்டரும் டக்குன்னு போயிடாது, அந்தாண்ட போயிடும், நீ போயிடு டக்குன்னு பயப்படாமல், அது நேராக தானே இருக்குது வழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னை கூட சேர்ந்துட்டு நான் கூட பயப்படாமல் தான் விளாண்டுட்டு இருந்தேன். ஆனால் அவங்க கத்தி எனக்கு பயத்தில் டென்ஷன் ஏறிடுச்சு. அதே இந்த லெவல் 1 இதோட முடிக்க போகிறோம். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அதை அமுத்திட்டேன், முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான இதெல்லாம் பார்க்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பை குட் பை.